ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா? சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சிட்டேன், வெங்காயமும் அரைச்சி வச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டேன். பட்டை, கிராம்பு எல்லாமே. அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி மஞ்சள் உப்பு போட்டும் ஒரு வாட்டி 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, சோம்பு, இது மூணுத்தையும் போட்டு கடைசியாக அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். இதான் என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிற சிக்கன் குழம்பு. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடான பிறகு நம்ம என்ன பண்ணால் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போடுற பொருள் தாளிக்கும் போது மூஞ்சில் கொட்டிடும், தெளிக்காமல் இருக்கும்ல. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதெல்லாம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கான பொருள்லாம் போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இந்த தட்டில் வச்சுருக்க எல்லா பொருளையும் இப்போ அதில் போட போகிறேன். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம். இப்போ மூஞ்சில் பதன்னு இதுவாக இல்லையா? ஏன்னா எண்ணெய் இதுவானாலும் நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அது மூஞ்சில் தெளிக்காது. அதனால் அது கையிலையும் படாது. ஒரே கையில் செல்லு பிடிச்சிட்டே நான் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கி அந்த பச்சை வாசனை போன பிறகு அடுத்தடுத்து என்னென்ன போடலான்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. எடுத்துங்களா, பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இது கூட அனலை கம்மி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் சிக்கன், அதான் சிக்கனை போட்டுருவேன். தண்ணிலாம் இருக்கும் அடியில், தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அதனால் அப்படியே போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா வதக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் அந்த வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாமே இதோட நல்லா சேரும். நல்லா வதக்கிட்டு பாருங்கள் மக்களே, நல்லா போட்டு அதில் நல்லா வதக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சிம்மிலே கொஞ்சம் விட்டுருங்க. ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் நான் போடுறேன். பாருங்கள் மக்களே, இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டோம்னா அதே தான். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா, மஞ்சள்தூள், அவ்வளோதான். இந்த 3 தான். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தக்காளியை அப்படியே ஊற்றிட்டு போகிறேன். ஊற்றி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு, தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த அனலில் அப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொச்சி நல்லா கறியும் வெந்து போச்சு. இப்போ என்ன பண்ண, நான் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொச்ச பிறகு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா என் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அதே போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.